அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். ஆஷுரா நாளின் நன்மைகளும் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலில் வானம் பூமி படைக்கப்பட்டதும் முஹரம் 10 தான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கப்பட்டதும் முஹரம் 10 தான். இன்னும் பல நபிமார்கள் பிறந்ததும் முஹரம் 10 தான். பல நபிமார்கள் செய்த தியாகங்களும் இந்த முஹரம் 10 தான் நடந்துள்ளது. சொர்க்கம் படைக்கப்பட்டதும் முஹரம் 10 தான். ரிஸ்க் படைக்கப்பட்டதும் முஹரம் 10 தான். ஆஷுரா நாளின் அமல்களை பற்றி பார்ப்போம் வாங்க. முதல் கடமையாக நாம் நோன்பு நோற்பது. ஆஷுரா நோன்பு நாம் முதலில் செய்த ஒரு வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்துள்ளார்கள். இந்த ஆஷுரா நோன்பு யூதர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினச்சி அவங்க நோன்பு நோக்கிறாங்க. அதனால் அவங்கள விட நம்ம மாறுபட்டதாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த முஹரம் 10 நோன்பு தனியாக வைக்காமல் அது கூட இன்னொரு நோன்பு நம்ம இருக்கணும். அது முஹரம் 9ஆவதும் வைக்கலாம், இல்லை 10க்கு அப்புறம் 11ஆவும் வைக்கலாம். அதாவது இந்த ஆஷுராக்கு முன்னாடி நாள் நோன்பு, இல்லை ஆஷுராக்கு அடுத்த நாள், மொத்தம் 2 நாள் நம்ம வைக்கணும். நாளை முஹரம் 10 4 ரக்காத் தொழுக வேண்டும். அந்த 4 ரக்காத் 100 அல்ஹம்துடன் ஓத வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் முதல் ரக்காத்தில் 40 முறை அல்ஹம்து சூரா, இரண்டாவது ரக்காத்தில் 30 முறை, மூன்றாவது ரக்காத்தில் 20 முறை, நான்காவது ரக்காத்தில் 10 முறையும் ஓதிக்கொள்ள வேண்டும். நீங்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி 1000 குல் ஹுவல்லாஹ் சூறாவை ஓதி நீங்கள் இறைவனிடம் என்ன துவா கேட்டாலும் துவா கபூல் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்கட்டும். ஆமீன்.